போகி பண்டிகையையொட்டி மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்த பழைய பொருட்களை எரித்ததால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேசவமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கேசவமூர்த்தி. மார்கழி மாதத்தின் இறுதி நாளான இன்று மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடும் விதமாக பழைய பொருட்களை எரித்திருக்கின்றனர். அந்த வகையில் சென்னையில் காற்று மாசு அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. AQI எனப்படும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பற்றிய தரவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? அதன் மதிப்பு என்ன? கனகதாரா, இந்தியா முழுவதும் போகி பண்டிகையின் காரணமாக வீட்டில் சேர்ந்திருக்கும் பழைய பொருட்கள் மற்றும் ஆடைகளை எரிப்பது வழக்கம். அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் இந்தியா முழுவதும் போகி பண்டிகைக்காக ஒவ்வொரு வீட்டு முன்பாகவும் மக்கள் அவர்களுக்கு தேவையற்ற பொருட்களை இன்றைய தினம் எரித்து வருவார். இதன் காரணமாக தீபாவளியை பட்டாசுகள் எரிக்கும் பொழுது வெளியாகும் காற்று மாசுக்கு நிகரான காற்று மாசு போகி பண்டிகை ஏற்படுகிறது. இந்த வகையில் இந்த ஆண்டு காற்று மாசு குறியீடு பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவில் இந்த ஆண்டு தமிழகத்தில் அதிக அளவு காற்று மாசு பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டை விட 67% அதிக காற்று மாசு பதிவாகி இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் காலை 8-10 மணி அளவில் சென்னையில் காற்று மாசு குறியீடு உச்சமடைந்துள்ளது. அதாவது இந்தியாவில் மிக அதிக காற்று மாசு ஏற்பட்டுள்ள இடங்கள் பட்டியலில் தற்போது நிலையில் பொறுத்தவரை சென்னை 42வது இடம் பிடித்துள்ளது. சென்னையில் 3 இடங்களை அதிகரித்த இந்த காற்று மாசானது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான அளவிற்கு உயர்ந்த காற்றழுத்த தர குறியீடாக இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மணலி, பெருங்குடி, ராயபுரம் உள்ளிட்ட 3 இடங்களில் மிதமான அளவில் காற்று மாசு அதிகரித்திருக்கிறது. மணலியில் 132, பெருங்குடியில் 111, ராயபுரத்தில் 104 என்ற அளவில் காற்று தர குறி மாசு அதிகரித்துள்ளது. சென்னை அருகில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் 136, கடலூரில் 106, கும்மிடிப்பூண்டியில் 131, ராணிப்பேட்டையில் 130, வேலூரில் 127, விருதுநகரை பொறுத்தவரை 111 என்ற மிதமான அளவிற்கு காற்று தர குறியீடு கடந்துள்ளது. இந்த வகையில் 0 50 என்ற அளவிற்கு இருந்தால் அது நல்ல காற்று, 51 100% அளவில் இருந்தால் அது திருப்திகரமான காற்று என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. மற்றும் 101 200 என்ற அளவிற்கு இருந்தால் அது மிதமான காற்று மாசாக குறிப்பிடப்படுகிறது. கனகதாரா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கேசவமூர்த்தி.